அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 33. நினைப்பெனும் நோன்பு. தன் உள்ள கருத்து நிறைவேறுமா நிறைவேறாதா என்று அறிவதற்காக தான் கூடல் இழைத்ததை அத்தை பார்த்துவிட்டாளே என்ற வெட்கம் கூடல் கூடிய மகிழ்ச்சியில் சிறிது சிறிதாக புதைந்து விட்டது மதிவதனிக்கு. தன் எண்ணங்களை நோன்புகளாக்கி வலிமையான அன்பு தவத்தை உறுதியாக நோற்று கொண்டிருந்தாள் அவள். செம்பவழத்தீவில் நாட்கள் வழக்கம் போலத்தான் கழிந்து கொண்டிருந்தன. மதிவதனி கவலையே இல்லாதவளைப் போல மகிழ்ச்சியோடு துள்ளி திரிந்து கொண்டிருந்தாள். இடையில் சில நாட்களாக அவளுக்கு ஏற்பட்டிருந்த சோர்வு இப்போது இல்லை. தன் நினைவுக்கு தன் உள்ளத்தை கேள்விக்களமாக்கி இடைவிடாமல் தான் இயற்றிக்கொண்டிருக்கும் நினைவாகிய வேள்வி நோன்பிற்கு பயன் உண்டு என்ற திடமான நம்பிக்கை அவளுக்குத்தான் அன்றே வந்துவிட்டதே. உற்சாகமாக கடையில் போய் உட்கார்ந்து கொண்டு சங்குகளையும் பவழங்களையும் விற்றாள். தந்தை கடையை பார்த்து கொண்ட சமயங்களில் தனது சிறிய தோணியை செலுத்தி கொண்டு தீவின் கரையோரமாக கடலை சுற்றி வந்தாள். இன்னும் சில சமயங்களில் 7 கன்னிமார் கோவில் புன்னை மரத்தடியில் போய் பெரிய முனிவர் போல கண்மூடி உட்கார்ந்து தியானம் செய்தாள். பைத்தியக்கார பெண் போல தன் அருகில் யாருமில்லாத தனிமையான சமயங்களில் நினைப்பதை அடைவது ஒரு தவம் என்று மெதுவாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். மதிவதனி அன்று மாலையில் ஒருவிதமான மகிழ்ச்சியோடு தோணியில் ஏறிக்கொண்டு கரையோரமாகவே அதை செலுத்தி கொண்டிருந்தாள். அப்போது அலங்காரமான சிறிய கப்பல் ஒன்று தீவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவள் கண்டாள். அதில் வருவது யாரென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இயல்பாக அவள் மனதில் ஒரு ஆசை உண்டாயிற்று. தற்செயலாக செலுத்தி கொண்டு போகிறவளைப் போல அந்த கப்பலுக்கு அருகில் தன் தோணியை செலுத்தி கொண்டு போனாள் மதிவதனி. முன்குடுமியும் பருத்த உடம்பும் குட்டை தோற்றமுமாக ஓராள் அந்த கப்பலின் தளத்தில் நின்று கொண்டிருப்பதை மதிவதனி தோணியில் நின்று பார்த்தாள். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கப்பலின் தளத்தில் அரசகுமாரி போன்ற அலங்காரத்தோடு அழகிய இளம்பெண் ஒருத்தியும் பெண்மை சாயல் கொண்ட முகமுடைய இளைஞன் ஒருவனும் வந்து அந்த முன்குடுமிக்காரருக்கு பக்கத்தில் நின்றார்கள். மதிவதனி கடலில் துணிவாக தோணி செலுத்தி கொண்டு வரும் காட்சியை ஏதோ பெரிய வேடிக்கையாக எண்ணி பார்க்கிறவர்களைப் போல அந்த 3 பேருமே கப்பல் தளத்தில் நின்று பார்த்தார்கள். முன்குடுமிக்காரர் அவளை நோக்கி கைத்தட்டி கூப்பிட்டு ஏதோ விசாரித்தார். கடல் அலைகளின் ஓசையில் அவர் விசாரித்தது மதிவதனியின் செவிகளில் விழவில்லை. தோணியை இன்னும் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி கொண்டு, ஐயா, என்ன கேட்டீர்கள்? காதில் விழவில்லை என்று அண்ணாந்து நோக்கி வினாவினாள் அவள். தோணிக்கார பெண்ணே, இதோ அருகில் தெரியும் இந்த தீவுக்கு பேர் என்ன? கப்பலோட இரவில் தங்குவதற்கு இங்கே வசதி உண்டா என்று முன்குடுமிக்காரர் அவளிடம் இறைந்து கேட்டார். ஆஹா, தாராளமாக தங்கிட்டு போகலாமே. இந்த தீவுக்கு பேரு செம்பவழத்தீவு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே என்று மதிவதனி பதில் சொன்னாள். அந்த குட்டையான முன்குடுமிக்காரரை பார்க்க பார்க்க வேடிக்கையாக இருந்தது அவளுக்கு. கூத்தா, இடையாற்று மங்கலத்தில் எங்கள் மாளிகைக்கும் அக்கறைக்கும் இடையிலுள்ள பரளி ஆற்றை படகில் கடப்பதற்கே எனக்கு பயமாக இருக்கும். தண்ணீரை மொத்தமாக பரப்பாக பார்க்கும்போது அவ்வளவு தூரம் பயப்படுவேன் நான். இதோ இந்த பெண் கொஞ்சம் கூட பயப்படாமல் இவ்வளோ பெரிய கடலில் சிறிய தோணியை செலுத்தி கொண்டு எவ்வளோ உரிமையோடு சிரித்து கொண்டே மிதந்து வருகிறாள் பார்த்தாயா? எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று கப்பலின் தளத்தில் நின்ற பெண் தன் அருகில் இருந்த பெண்முகம் கொண்ட இளைஞனிடம் கூறினாள். தோணியில் இருந்த மதிவதனி அதை கேட்டு பலமாக சிரித்தாள். பெண்ணே, நீ ஏன் சிரிக்கிற என்று அந்த இளைஞன் மதிவதனியை பார்த்து கேட்டான். அந்த குரல் அச்சு அசல் பெண் குரல் போலிருப்பதை எண்ணி வியந்து கொண்டே, ஒன்றுமில்லை, உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் அம்மையார் சற்று முன் உங்களிடம் கூறிய வார்த்தைகளை கேட்டேன். சிரிப்பு வந்தது. இவ்வளவு தூரம் தண்ணீருக்கு பயப்படுகிறவர்கள் கப்பலில் வர எப்படி துணிந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று பதில் கூறினாள் மதிவதனி. அதற்கென்ன செய்வது? எது எதற்கெல்லாம் பயப்படுகிறோமோ அதை வாழ்வில் செய்யாமலா இருந்து விடுகிறோம். பயப்படுவது வேறு, வாழ்க்கை வேறு என்று சொல்லிவிட்டு சிரித்தான் இளைஞன். அந்த இளைஞனுடைய உதடுகள் பெண்ணினுடையவை போல சிவப்பாக சிறியதாக அழகாக இருப்பதை மதிவதனி கவனித்தாள். அவர்களுடைய கப்பலுடனேயே தன் தோணியையும் செலுத்தி கொண்டு கரைக்கு திரும்பினாள் அவள்.
அந்த கப்பலில் வந்தவர்கள் யார் என்பதை நேயர்கள் இதற்குள் புரிந்து கொண்டிருப்பார்கள். விழிஞத்திலிருந்து புறப்பட்ட நாராயணன் சேந்தனும் குழல் வாய்மொழியும் அவர்களிடம் வம்பு செய்து அந்த கப்பலிலேயே தனக்கும் இடம் பிடித்து கொண்ட கூத்தன் எனும் வாலிபனும் தான் இப்போது செம்பவழத்தீவை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். கப்பலை நிறைத்துவிட்டு கரையில் இறங்கியதும், பெண்ணே, உன்னோட கூட வந்தா எங்களுக்கு இந்த தீவை சுற்றி காண்பிப்பா இல்லைவா என்று மதிவதனி பார்த்து கேட்டான் நாராயணன் சேந்தன். ஆகட்டும் என்று புன்னகையோடு பதில் சொன்னாள் மதிவதனி. கப்பலை கவனமாக பார்த்து கொள்ளுமாறு ஊழியர்களிடம் சொல்லிவிட்டு சேந்தனும் குழல்வாய்மொழியும் கூத்தனும் மதிவதனியோடு ஊர் சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். எல்லா இடங்களையும் சுற்றி காண்பித்துவிட்டு இறுதியாக தீவின் கடை வீதிக்கு அவர்களை அழைத்து வந்தாள் மதிவதனி. அணிகலன்களிலும் அலங்காரத்திலும் அதிகம் பிரியமுள்ளவளாகிய குழல்வாய்மொழி நவரத்ன நவமணிகளும் பொன்னும் புனை பொருட்களும் விற்கும் ஒரு பெரிய கடைக்குள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஆவலோடு நுழைந்தாள். செம்பவழத்தீவிலேயே பெரிய கடை அது. சாத்ரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்பூனதம் எனும் 4 வகை பொன்னும், வைரம், மரகதம், மாணிக்கம், புருடராகம், வைடூரியம், நீலம், கோமேதகம், பவழம், முத்து எனும் 9 வகை மணிகளும் நிறைந்திருந்தன அங்கே. ஆடவர் அணிந்து கொள்ளும் தாழ்வடம், கண்டிகை, சுரி, பொற்பூ, கைக்காரை, திருப்பட்டிகை, குதம்பை, திருக்கம்பி, கற்காரை, சுருங்கின வீரப்பட்டம், திருக்குத்தம்பை தகடு, திரள்மணிவடம் ஆகியவைகள் ஒரு புறம் விளங்கின. பெண்கள் அணிந்து கொள்ளும் திருக்கைக்காரை மோதிரம், பட்டைக்காரை, தாலி, திருக்கம்பி, திருமகுடம், வாளி, உழுத்து, சூடகம், திருமாலை, வாகுவலயம், திருக்கை பொட்டு, பொன்னரி மாலை, மேகலை ஆகியவை மற்றொரு புறம் விளங்கின. வைரத்தின் 12 குற்றமும் 5 குணமும், மரகதத்தின் 8 குற்றமும் 8 குணமும், மாணிக்கத்தின் 16 குற்றமும் 12 குணமும், நீலத்தின் 8 குற்றமும் 11 குணமும், முத்துக்களின் 2 குணமும் 4 குற்றமும் தெரிந்து சொல்லவல்ல இரத்தின பரிசோதக வித்தகர்கள் அங்கு நிறைந்திருந்தனர். குழல்வாய்மொழி அந்த கடையில் அவ்வளவு நின்று நிதானித்து ஒவ்வொரு பகுதியாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தது சேந்தனுக்கு பிடிக்கவில்லை. வெறுப்போடு முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு ஒரு மூலையில் ஒதுங்கி நின்றுவிட்டான் அவன். மதிவதனியும் குழல்வாய்மொழியும் கூத்தனும் சுற்றி பார்த்துவிட்டு நாராயணன் சேந்தன் நின்று கொண்டிருந்த மூலைக்கு திரும்பி வந்தனர். இந்த மாபெரும் செல்வ களஞ்சியம் கொன்ற கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று வியப்பு நிறைந்த குரலில் சேந்தனை நோக்கி கேட்டாள் குழல்வாய்மொழி. பெண்களின் நகை ஆசையால் உலகம் எப்படி குட்டிச்சுவராய் போய்க் கொண்டிருக்கிறதென்று நினைக்கிறேன். இவைகளால் ஏழைகளாக போனவர்களின் தொகையை நினைக்கிறேன் என்று சேந்தன் கடுகடுப்போடு பதில் கூறினான். அவனுடைய முரட்டத்தனமான பதிலை கேட்டு கூத்தன் உட்பட மற்ற மூவரும் முகத்தை சுளித்தார்கள். அம்மணி, நீங்கள் ஏன் முகத்தை சுளிக்கிறீர்கள்? சில பேர்கள் தங்களுக்கு கிடைக்காத பொருட்களை கிடைக்கவில்லையே என்பதற்காக கிடைக்கிறவரை பொறுத்து கொண்டிருப்பார்கள். இந்த மனிதர் கூறிய கடுமையான பதிலிலிருந்து இவர் திருமணமாகாதவர் என்று நினைக்கிறேன் என்று அந்த கடையின் வணிகர் சேந்தனை கேலி செய்தார். சேந்தன் அவரை வெறுப்போடு பார்த்தான். சகோதரி, நம்ம ஐயாக்கு நகை என்றால் ஏன் இவ்வளோ வெறுப்போ தெரியல என்று குழல்வாய்மொழியிடம் நாராயணன் சேந்தனை குறிப்பிட்டு நகைத்து கொண்டே கேட்டான் கூத்தன். அவனை அடிப்பதற்கு கையை ஓங்கிக் கொண்டு பாய்ந்து விட்டான் சேந்தன். அவனை சமாதானப்படுத்துவதற்குள் மதிவதனிக்கும் குழல்வாய்மொழிக்கும் போதும் போதுமென்றாகிவிட்டது. கடை வீதியில் தங்களுடைய கடைக்கும் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தாள் மதிவதனி. ஐயா, பெண்கள்தான் ஆடம்பரத்துக்காக கைமீறி செலவு செய்வார்கள் என்று நீங்கள் தவறாக கருதுவதாக தெரிகிறது. அது தவறு. உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். சில தினங்களுக்கு முன் செல்வ செழிப்புள்ள அழகிய இளைஞர் ஒருவர் ஒரு முதியவரோடு இலங்கைக்கு போகிற வழியில் கப்பலை நிறுத்தி இந்த தீவில் இறங்கியிருந்தார். எங்கள் கடையில் வந்து 1000 பொற்களஞ்சிகள் விலை மதிப்புள்ள ஒரு வலம்புரி சங்கை வீண் பெருமையை காட்டுவதற்காக 2000 பொற்களஞ்சிகளை கொடுத்து வாங்கி கொண்டு போனார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போதாவது ஒப்புக்கொள்ளுங்கள், ஆடவர்களிலும் கைமீறி செலவு செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த மூவரையும் கப்பலில் கொண்டு போய் விடுவதற்காக திரும்பிச் சென்றபோது மதிவதனி சேந்தனிடம் ஒரு பேச்சுக்காக சொன்னாள். உடனே, அந்த இளைஞர் எப்படி இருந்தார்? அவரை நீ பார்த்ததிலிருந்து ஏதாவது அடையாளம் கூற முடியுமா பெண்ணே
என்ற 3 பேருமாக மதிவதனியை துளைத்தெடுத்து விட்டார்கள். அவர்களிடம் அதை ஏன் கூறினோம் என்றாகிவிட்டது அவளுக்கு. ஐயா, எனக்கு அடையாளம் எதுவும் உன் நினைவில்லை, சும்மா பார்த்த நினைவுதான் என்று கூறி மழுப்பிவிட்டு அதற்கு மேல் அவர்களோடு தங்கியிருக்க விரும்பாமல் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு போய்விட்டாள் அவள். மறுநாள் காலை அவள் கடற்கரை வந்தபோது புறப்பட தயாராயிருந்த கப்பலிலிருந்து முன்குடுமிக்காரர் மீண்டும் அவளை தூண்டி கேட்டார். அவள் தனக்கு யார் என்று தெரியாதென்று கூறிவிட்டாள்.